அன்பின் உள்ளங்களே, நாம் பண்ணுற பாவங்களுக்கெல்லாம் நமக்கு தண்டனை உண்டா? இந்த கேள்விக்கு என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? ஆம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இதில் ஆம் அப்படின்னு சொன்னால் கடவுள் இரக்கமற்றவர் அப்படின்னு நீங்கள் மனதில் நினச்சிப்பீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் விரும்பின காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு உலகத்தை விட்டு போய்க்கலாம் அப்படின்னு எண்ணிப்பீங்க. இது ரெண்டுமே தப்பான காரியங்கள். நம்ம பண்ண காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் வேதமே சொல்லுகிறது நாம இத்தனை வருஷ காலம் வாழ்ந்திருக்கவே முடியாது. நாம இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அவரினுடைய இரக்கம். நாம பண்றது எல்லாமே நன்மையின் காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல நல்லவன் யாரு அப்படின்னு சொன்னா தப்பு பண்ணாதவனே கிடையாது. தப்பு பண்ணி மாட்டிக்காதவன் அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தப்பு அப்படின்னு சொல்லுவது காமன். நல்லா பாருங்க, தப்பு பண்ற மனுஷன் உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறான். அவன் பண்ணக்கூடிய தப்புக்களினுடைய விகிதாசாரம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனா தப்புக்கள் அதே போன்றுதான் இருக்குது. இயேசுவின் காலத்துல எரிச்சப்படாதவங்க கிடையாதா? இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசுவின் காலத்துல பொறாமப்படாதவங்க கிடையாதா? இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசுவின் காலத்துல அடுத்தவனை வஞ்சி பிழைக்காதவங்க இருக்கலையா? இன்னைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு தானே, தப்புக்கள் தானே. இந்த தப்புக்களை பண்ணிக்கிட்டு தானே இன்னைக்கும் உலகம் போய்கிட்டே இருக்குது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததை இந்த தப்புக்கள் எல்லாம் அழிப்பதற்காக. அழிச்சிட்டாரா? கரெக்ட், அழிச்சிட்டாரு. இந்த தப்புக்களுக்கான தண்டனை பூராகவும் அழிச்சிட்டாரு. அப்போ we are free from all our punishment. நாம எல்லாருமே தண்டனையில இருந்து விடுதலை பெற்றவர்கள். உண்மை. அப்போ நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லை? இல்லை, கிடையாது. நாம பண்ண தப்புக்கள் ஒன்றுக்குமே நாம பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். எப்ப தெரியுமா? தெளிவாக இன்னைக்கு நற்செய்தியை சொல்லுது. இன்னைக்கு நற்செய்தியில பாவத்துல பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு முன்னாடி போடுறாங்க. இயேசு முன்னாடி அவளை போட்டதும் இயேசு ஆண்டவர் அவள்கிட்ட பேசவே இல்லை. கொண்டு வந்தவங்க இயேசு கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசுற வேளையில் அவங்க சொல்றாங்க, பாவத்துல பிடிப்பட்டவளை நாங்க கல்லால் அடிச்சு கொல்லணும். நீர் என்ன சொல்றீர்? இயேசு என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. இந்த காரியம் நடக்கிறப்போ இயேசு ஆண்டவர் தரையில எழுதிக்கிட்டு இருந்தார். தரை என்பது அன்றைய நாட்கள்ல இயேசு வாழ்ந்த அந்த பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய தரை மண் தரை கிடையாது, கற்தரை, பாறை. பாறையில தெய்வம் எழுதிக்கிட்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? பாறையில தான் தெய்வம் எழுதி கொடுத்தது 10 கட்டளை மோசேக்கு. இங்க புதிய ஏற்பாட்டில் அதே தெய்வம் பாறையில எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறாரு? அதையும் வேதம் சொல்லுது. என்ன எழுதிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? உங்களில் பாவம் செய்யாதவன் கல்லை எறியட்டும். இயேசு கொடுத்த அடுத்த கட்டளை இது. தெய்வம் அன்னைக்கு கொடுத்த 10 கட்டளையோடு இந்த கட்டளையும் இயேசு சேர்த்துக்கிறாரு. இயேசு ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளுக்கும் சுருக்கி கொடுத்தாரு. அப்படி சுருக்கி கொடுக்கிற வேளையில இந்த கட்டளையும் அதற்குள்ள போய் சேர்ந்துக்குது. எதற்குள்ள? தெய்வத்தை நேசிச்சுக்கோங்க கட்டளை. 2வது கட்டளை, உங்களை சுற்றி இருக்கிறாங்களே அவங்கள நேசிச்சுக்கோங்க. சுற்றி இருப்பவரை நேசிப்பது அப்படின்னு சொன்னா அவர்களது குற்றங்களோடும் அவர்களது வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றோடும் ஏற்றுக்கொள்ளுங்க. Don't judge anyone, because you have no right to judge anyone. The judgment belongs to Jesus Christ. The scripture says he has all the authority to judge all of us. தீர்ப்பிடுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அவன் குற்றம் பண்ணிட்டான், அவன் இழிவான வாழ்க்கை வாழ்றான், அவன் ஏன் அங்க பேசிக்கிட்டு திரியிறான், அவன் ஏன் காசிப் பண்ணிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லி எவனையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட், நீதி தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்து இருக்கிறார். அதே குமாரன் இன்றைக்கு என்ன பண்றாரு? அவருக்கு அவ்வளவு ஃபுல் பவர் இருக்குது.
அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்கு ஃபுல் பவர் இருக்கு. அவள் பண்ணிய காரியத்திற்கு இயேசு ஆண்டவர் அவளை தண்டிக்கணும். இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. தெய்வம் எழுதி கொடுக்கிறாரு. உங்களில் பாவம் செய்யாதவன் கல்லை எறியட்டும். முடிச்சிட்டாரா? அதுக்கப்புறமா பார்க்குறாரு, யாருமே அங்கே இல்லை. இப்போ இயேசு அந்த பெண்ணு மாத்திரம்தான். ஸோ கேட்குறாரு ஒரு கேள்வி, ஏம்மா யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ணலையா? யாருமே உனக்கு தீர்ப்பு கொடுக்கலையா? அடுத்த வசனத்தை பாருங்க, சொல்றாரு, யாருமே உனக்கு தீர்ப்பு கொடுக்கல, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். அர்த்தம் என்னன்னா, நான் தான் உண்மையில் தீர்ப்பிட வேண்டிய நானே உன்னை தீர்ப்பிட மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். கொண்டா உன் பாவத்தை என் தோள் மேல நான் சுமந்துக்கிறேன். நான் சுமந்துட்டு சிலுவை மரத்துக்கு போறேன். நான் சுமக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? நீ பண்ண பாவத்தை தானே நான் சுமந்துக்கிறேன். அப்படி சுமந்துட்டு போறது உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒண்ணுமே பண்ணாத நான், எந்த பாவம் பண்ணாத நான், உன் பாவத்தை தூக்கிக்கிட்டு நான் போய் சாக போறேனே, அதை நினைக்கும் போது உனக்கு வேதனையா இருக்கு இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணிக்கணும்? இயேசு சொல்லி அனுப்புறாரு, இனிமேல் பாவம் பண்ணிக்காதே. What an amazing God. What an awesome God we worship. நம் ஆண்டவர் அப்பேற்பட்டவர். மன்னிப்பிலே அவர் சிறந்தவர், இரக்கம் காட்டுவதிலே சிறந்தவர். ஆகவே நாம தப்பு பண்ணா நமக்கு தண்டனையா இல்லையா அப்படி என்பது கேள்வியே கிடையாது. நம்ம ஆண்டவரை தண்டிக்கிறோமா அப்படி என்பதுதான் கேள்வி. அவர் எல்லா பாவ காரியங்களுக்கான தண்டனையும் தான் எடுத்துக்கிட்டார். இப்போ நாம் ஏதாவது பண்ணுறப்போ நம்ம மனசுக்கு உறுத்த வேணாம். நாம் பண்ணுற இந்த பாவத்தால் இயேசுவை திரும்ப திரும்ப சிலுவையில் ஆணி கொண்டு அடிக்கிறேனே அப்படி என்கின்ற ஒரு மனச்சாட்சி வேண்டாம். அதால தான் சொல்கிறேன், வேண்டாம், நிறுத்திப்போம். நம்ம என்ன பாவ காரியங்கள் பண்ணாலும் நிறுத்திப்போம். சிலருக்கு சில காரியங்கள் தாங்க பண்ணுறது பழகி போனபடியால் அதை நிறுத்திக்க முடியலை. ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனிவான். என்கிட்ட பாவ சங்கீர்த்தனத்துக்கு வர்றவங்க தங்களது பாவங்களை அறிக்கைறப்போ சில காரியங்கள் சொல்லிப்பாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப இதே பாவங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எங்களால் இதிலிருந்து வெளியில் வர முடியலை. யூனோ what the advice I give it to all of them, the same advice that I gave them, give them, I'm going to give it to you. அவங்களுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் உங்களால் ஒரு பாவ காரியத்தை விட்டு விட முடியலை அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் கைட். யார் தெரியுமா? ஒரு அற்புதமான வழிகாட்டி, ஒரு அற்புதமான சப்போர்ட்டர், அற்புதமான a good counselor. யார் தெரியுமா? ஆலோசகர், பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னால் முடியலை, என்னால் இந்த பாவ காரியத்தை பண்ணாமல் இருக்க முடியலை, எவ்வளோதான் கட்டுப்படுத்தினாலும் என்னால் ஒரு சிகரெட் எடுக்காமல் இருக்க முடியலை, என்னால் போதை பழக்கம் எல்லாம் வாழ முடியலை, என்னால் இந்த தபசு காலத்தில் கூட ஒரு கொஞ்சம் குடிக்காமல் இருக்க முடியலை, என்னால் தபசு காலத்தில் கூட இந்த மாமிசம் தவிர்த்து வாழ முடியலை, வெள்ளிக்கிழமானா போதும் என்னால் எப்படியாச்சும் ஒரு துண்டு மாமிசம் சாப்பிட்றணும் அப்படின்னு இருக்குது, என்னால் கொசை பண்ணாமல் இருக்க முடியலை, என்னால் தப்பான காரியங்கள் பண்ண முடியாமல் இருக்குது, இல்லை கஷ்டமாக இருக்குது. Do you mind helping me? கேளுங்க. எனக்கு உதவி செய்ய வருவீங்களா? கேளுங்க. He is happy to help you. இயேசு சொன்னார்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி இதுகளையா? அதுகளையும் தான். ஆனால் அதையும் தாண்டி அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. அவர் வந்தாராக இருந்தால் யூ அண்ட் காட் அ மெஜாரிட்டி, நீங்களும் தெய்வமும் சேர்ந்தால் அது பெரும்பான்மை. உங்களால் சாதிக்க முடியாத காரியங்களை, எந்தெந்த பாவ காரியங்களிலிருந்து விலகி நடக்க முடியலையோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பாவ காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு சாதித்தவர்களாக நேர்மையான பாதையில் நடப்பீர்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடக்கின்ற பொழுது இன்னைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இல்லையோ அவற்றையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்வீர்கள். ஆமென்.